மரம், அங்கே திணைதான், அங்கே சலவிருட்சம். அந்த அற்புதமான ஒரு நகரத்தை வந்து சேர்கிறார். அங்கே சுவாமி பேரு சிவக்குழந்தீஸ்வரர். திருத்தணி நகர்ல சுவாமி பேரு சிவக்குழந்தீஸ்வரர். சேர்த்தார் பெருமானம். அந்த திருநாமத்தை இங்கே கூப்பிட திருத்தணி மாநகரமேவும் சிவக்குழந்தை பணிந்து போய் நிறுத்தனார் அமர்ந்திரும் நிறை பதிகள் பல வணங்கி பக்கத்துள்ள சேத்திரங்கள் வரிசை திருமாணிக்குழி வரிசேத்திரம், திரு படவனீச்சரம், திருமுண்டீச்சரம், திருச்சோபுரம், திருக்குணபரவீச்சரம், திருவதிகை வீரட்டம், திருவாமூர், சித்தவரம், திருமணம், இப்படி பக்கத்துக்கு திருவசனங்கள் செய்து விட்டு நேரம் வச்சா பாருங்க. பொறுத்த மிகும் திருத்தொண்டர் போற்றி திருநாவலூர் அவதாரம் வந்த சாமி. மீண்டும் ஒரு வர திருநாவலூர் வர அவர் அவதாரம். அந்த திருத்தொண்டர் போற்றுகின்ற திருநாவலூர் கருத்தில் வரும் ஆதரவான் கைகொள்ள சென்று ஆதரவுனா அன்பு ஆசை. திருநாவலூர் போய் சுவாமி தரிசனம்னு ஆசை. அவர் அபேத்த சனம் திரும்பவும் அங்கே வர. அங்க வந்து அழகாக அவர் நெருங்குகிற சமயத்துல அந்த ஊர் தொண்டர்கள் எல்லாம் திருநாவலூர் மன்னர் வருகிறார் என்று வரவேற்பதற்கு ஆரவாரமான அருள்மயமான வரவேற்பு. திருநாவலூர் மன்னர் சேர்கின்றார் என கேட்டு பெருநாம பதியோரும் தொண்டர்களும் பெரு வாழ்வு வருநாள் நம்மையெல்லாம் காப்பாற்றுகின்ற பெருவாழ்வாகிய சுவாமிகள் வருகிறார்கள். இது நல்ல நாள், பொன்னாள் என்று அலங்கரித்து வந்து எதிர்கொண்டு உள்ளணைய செருநாகத்து உரிபுனைந்தார் செழுங்கோயில் உள்ளணைந்தார். அடியார்கள் அருமையாக வரவேற்க சுவாமி திருக்கோயில் அங்கே சென்று என் பெருமான் சனீரன் என்று ஒரு அழகான தேவன் கோவலன் நான்முகன் என்று தொடங்குகின்ற ஒரு அழகான திருப்பதி. கோவலன்னா மகாவிஷ்ணு, நான்முகன் பிரம்மா, இவர்கள் அறிய முடியாத சிவபெருமான் என்று கோவலன் நான்முகன் என்று எடுத்து பாடுகின்ற ஒரு சொல் மாலை அங்கு அருள் செய்யப்படுகிறது. அங்கே அழகாக பெருமானை வழிபாடு செய்த பின்னர் அங்கிருந்து தொண்டை நாடு நோக்கி யாத்திரை. இது நடுநாடு. திருநாவலூர் வந்து நடுநாடு. பாண்டிய நாடு, சோழ நாடு, தொண்டை நாடு, இடையே நடுநாடு. அதுபோல நடுநாடு சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடையே இருக்கு. அப்புறம் நடுநாடு. அங்க 22 சடங்கு, நடுநாட்டு சடங்கு 22 சடங்கு. அங்க 6 நாள்ல 22 சடங்குகளையும் கிடைக்கும் வாய்ப்பு எங்களுக்கு அந்த காலத்தில் கிடைச்சு. அது ரொம்ப அற்புதம். அந்த 6 நாள் எங்களுக்கு ஒரு பைசா செலவிட ஆங்காங்க அடியார்கள் எனக்கு கம்பது பிடிச்சு பஸ் கொடுத்ததோட சரி. ஆங்காங்க பல இடங்களே ஏற்பட்ட வரையில் திருமதி கொண்ட தடிய அருகே ஒரு அருமையான அன்பர். அந்த அன்பர் எங்களுக்கு முழுக்க முழுக்க அவரை 6 ஊர்லையும் 6 நாளும் எல்லா ஸ்தலங்களையும் ஏற்படும். அப்படி ஒரு அருமையான ஸ்தல யாத்திரை நாவலூரை மையமாக்கும் சுவாமிகள் இப்படி தொண்டை நாடு வருகிறார்கள். தொண்டை நாட்டில் அங்கிருந்த பல அருமையான முல்லைக்காடு, மருத நிலம் இதெல்லாம் கடந்து அற்புதமான திருக்கழுக்குன்றை எய்தினார். சென்னையினுடைய பாடம் வந்தாச்சு. திருக்கழுக்குன்றம் வந்தாச்சு. மகாபலிபுரம் ரோடு இருக்க அந்த ரோடுக்கு சாமி வந்தாச்சு. திருக்கழுக்குன்றம் 2 கழுகுகள் சுவாமியை வழிபாடு செய்கிறார். நீங்க பிரமாணமான சுபாலயம் மரமே ஒரு 2 கழுகு அற்புதமான அந்த திருக்கழுக்குன்றை வந்து இறங்கினார். தேனார்ந்த மலர்ச்சோலை திருக்கழுக்குன்றத்து அடியார் ஆனாது விழிப்பினோடும் எதிர்கொள்ள அடைந்து அருளி தூணான் மதியந்த சுடர் கொழுந்தை தொழுதிறங்கி பானாடும் இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார். திருக்கழுக்குன்ற நாயகரை அந்த சுடர் கொழுந்து பெருமானை பாடி பரவி கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே நின்ற பாவம் வினைகள் தாம் பல நீங்கவே சென்று சென்று தொழுமின் தேவபிரானிடம் கண்ணினோடு பிடிசூழ் தன் கழுக்குன்றமே என்று தொடங்குகின்ற அற்புத பதிகத்தை பாடி அங்கே சுவாமிகள் மகிழ்வடைகிறார்கள். திரு
திண்டுக்கல் குன்றத்துல ஒரு சிறப்பு. அந்த அடிவாரத்தில் உள்ள பெரிய சிவாலயத்தினால ஒரு தெப்பம். அந்த தெப்பத்துல 12 ஆண்டுகளுக்கு முன் ஒரு முறை ஒரு சங்கு நீங்க நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சங்கு கீழே வந்து அதை எடுத்து கோயில் வச்சுனாங்க. அது பெரிய விடா சங்கு அந்த தீர்த்து திறந்து அப்படியே சங்கு 12 வருஷம் விடும். அது எப்படி வருது தெரியும். அந்த அதிர்ச்சி நடக்கிற இடம் திருக்குள்ள சுவாமி அங்கே பாடிய பிறகு அங்கிருந்து அதன் அருகே திருக்கச்சூர் என்ற அழகான ஸ்தலத்திற்கு சுவாமிகள் புறப்படுகிறார்கள். பாடிய அப்பதியின்கண் இனிது அமர்ந்து பணிந்து போய் நாடிய நல் உணர்வினோடும் திருக்கச்சூர் தனை நன்னி ஆடகமா மதில் புடைசூழ் ஆட கோயில் அமுதை கூடிய மெய் அன்பு உருக கும்பிட்டு புறத்து அணிந்தார். நம பார்வதி பதையே மகாதேவா. திருக்கச்சூர் அந்த ஊர் பேர், கோயில் பேரு ஆலக்கோயில். ஆக திருக்கச்சூர் ஆலக்கோயில். திரு ஆலக்கோயில் இருக்கிற சுவாமி எப்படிதான் அமுது சுவாமி. அவருக்கு அமிர்தம் போல இனிக்கான். அவர் தரிசனம் பண்ணும் போது கண்கள் இனிக்கின்றன, பாடுகிற ஒரு வாய் இனிக்கிறது, கேட்கிற போது செவி இனிக்கிறது, உடம்பு பூரா இனிமையாகும். ஆகவே ஆலக்கோயிலின் அமுதை அப்படிங்கிற இன்னும் குறிப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுவாமி இவருக்கு அமுது கொடுக்க போற. திரு ஆலக்கோயில் பெருமான் கச்சூர் ஆலக்கோயில் நாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அமுது கிடைக்க போற. அவனா அமுது சாப்பிட்டு உட்காந்துருக்கனால அப்படியே ஆடுது தர. ஆனா அவரோ பாவம் சுந்தரம் சாமி நம்ம நல்லா சாப்பிட்டு போட்டு ஜாமுன்னு பிரசங்க அங்க அது நேர் வர சுவாமி அவரை தரிசனம் பண்ணிட்டு மாற்றமா மதிச்சோறு அந்த மண்டபத்துல வந்து சுவாமி அமர்கிறார். அணிந்தருளும் அவ்வேலை அமுது செய்யும் பொழுதாக மத்தியானம் ஒரே உணவு சுந்தரம் சாமி காலையில தரமாட்டார். சுந்தரம் சாமி பின்னால அந்த அமுது படைப்பதற்காக பணியாட்கள்லாம் பின்னர் வருவாங்க. அவருக்கு அமுது மதிய உணவு தான். காலையில் இட்லி நீங்க போடு, நீ சப்பாத்திய போடு, நீங்க பூரிய போடு. பெரிய பிராணத்தில் ஒரு இடத்துல பூரி சப்பாத்தி வரவே இல்லை. நானும் படிச்சு பண்ணி பார்த்தேன். சுந்தரம் சொன்ன பூரி சாப்பிட்டாரா சப்பாத்தி சாப்பிட்டாரா? மதிய உணவு தான் சாப்பிடும். அந்த நேரம் அணிந்தருளும் அவ்வேலை அமுது செய்யும் பொழுதாக கொணர்ந்து அமுது சமைத்து அடிக்கும் பரிசனமும் குறுகாமை தளர்ந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் புணர்ந்த மதில் புறத்து இருந்தார் முனைப்பாடி புறவரனார். அந்த பரிசனங்கள் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறான். சமையல் பண்றோம் வர நேரம் இவ்வளோ பசியோட என்ன செய்யறாரு. அந்த வெளிய மண்டபத்துல வந்து அப்படி அமர்ந்தார். யாரவர்? முனைப்பாடி புறவரனார். திருமுனைப்பாடி நாட்டினுடைய இளவரசர் நரசிங்கமனையரையர் இவரை எடுத்துக்கொண்டு வளர்த்தார். மகாராஜா அப்படியே அவர் வளர்ந்தார். இன்னைக்குமே மகாராஜா தான் சுந்தரசாமி. இந்த கிரீடம் என்றும் திருமண கோல பெருமான் என்று மாதா ஸ்ரீனிவாசன் பாடல். அந்த பிரபுவை பசியோட இருக்காராம். யாரு? மனைப்பாடி புறவனர். அந்த மகாராஜா பசியோட இருக்காங்க. மகாராஜா பசியோட இருக்கிற பார்த்துட்டு பொறுப்பாராயா சிவருமான் அவர் என்ன பண்ண போறாங்க? வன் தொண்டர் பசி தீர்க்க மலையின் மேல் மருந்தானா. மலையில் மருந்தீஸ்வரன் கோயில் இருக்கு சின்னவர். அந்த பெருமான் மலையின் மேல் மருந்தானா. பசி தீர்க்க ஒரு மருந்து கொடுக்கணுமே இவருக்கு. இந்த டேப்லெட் கொடுக்கணுமே பசி தீர்க்க மருந்து. பசி வராம இருக்கு மாத்திரை இருக்கா? எல்லாரும் சாப்பிடறது மாதிரி சாப்பிடணும். இப்ப பசி தீர்க்க ஒரு மருந்து வேணும். அந்த மருந்தீஸ்வரர் வர வந்தொண்டர் பசி தீர்க்க மலையின் மேல் மருந்தானா. மின் தயங்கி வெண்தலையோடு ஒழிந்து ஒரு வெற்றி ஓடி ஏந்தி. இப்பவும் கபாலம் ஒரு கை வச்சிருப்பார். இன்னைக்கு அதை ஒரு திருவோடு கபாலம் கண்டுபிடிச்சு கபாலோட ஏங்கிட்டா சிவருமான் கண்டுபிடிச்சோம். அதுக்காக அதை மறைச்சிட்டு ஒரு திருவோட கை வைக்கிற வெற்றி ஓடி ஏந்தி அன்று அங்கு வாழ்வாரோர் அந்தனராய் புறப்பட்டு. அந்த ஊர்ல உள்ள ஒரு பிராமணராய் வர திருக்கச்சூரோட சென்று
அன்பர் முக நோக்கி அருள் கூற செப்புவார். மெய்ப்பசியார் மிக வருந்தி இழைத்து இருந்தீர். மேற்கை விட இப்பொழுதே சோறு இறந்து இங்கு யான் உமக்கு கொணர்கின்றேன். இங்கு இறந்து பிச்சை எடுத்து யான் உமக்கு கொணர்கின்றேன். அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என கொண்டு வருகின்ற சாப்பாடு என்று சுவாமிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். ஒரு வாட்டி கஞ்சி போயிட்டாரு என்ன செய்ய, கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து இருப்பாரு, அவர் போயிட்டாரு என்ன செய்ய. அப்புறம் நீர் அகலாது சிறிது பொழுது அமரும் என கொஞ்ச நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் நான் செப்பியவர் திருக்கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். அந்த பிராமணர் கையில திருவடி இருக்கு. திருக்கச்சூர் பிராமண வீதியில ஒவ்வொரு வீடா போய் உடனே அந்த மக்கள் எல்லாம் அந்த பிராமண உத்தமர்கள்லாம் நல்ல உயர்ந்த பதார்த்தங்களை அந்த திருவள்ள சமர்ப்பிக்கிறார். பிக்ஷைங்கிற ஒரு வார்த்தை ஒரு சாதாரணமாயிடுச்சு. உயர்ந்த பிக்ஷை பிராமணர்களுக்கு 6 தொழில், அது ஒரு தொழில். ஈதல் ஏற்றல் ஏற்றல் தொழில். பிராமண தானம் செய்யும், பிராமணர்கள் தானம் செய்யும், அது உயர்ந்தது. அந்த பிராமணர்கள் சைவ பிராமணர்களா இருக்கணும். சைவ பிராமணர்களுக்கு சிவபெருமானை வழங்கக்கூடிய பிராமணர்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும். அதனால அவர்கள் நமக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாரு, அபிஷேக லிஸ்ட். அதுல அவர் சம்பாரம் 50 ரூபா இருப்பார். இதுதான் சைவ அடிச்சோம். நம்ம 50 5 ரூபா வீட்டு டீ வச்சுக்காரு, ஆண்டனா தெரியுது, கையில மோதிரம் தெரியுது, 50 ரூபா. எங்க பக்கத்துல சந்திரபுரம் அப்படி செய்யாதீங்க, நல்லா வளமா கொடுக்கிறீங்க அவருக்கு. அதனாலதான் அழகா சொன்னார் அந்த பிராமணர், அந்த ஊர் பிராமணர் இருக்காரு. பிச்சை கொடுக்கிறவங்களுக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல, கொடுக்கணும் பிச்சை கொடுப்பாங்க. அதனால சாமி அப்படி வேஷம் கொடுப்பாரு. அடுத்த பாட்டுல அவரு பிச்சை எடுக்கிற அந்த நிலையை அழகா சுவாமி வெண் திருநீற்று அணிதிகள விளக்கு நூல் ஒளித்திழ துளங்க கண்டவர்கள் மனம் உருக கடும் பகல் போது இடும்படிக்கு கடும் பகல் போது இடும்படிக்கு கொண்டறிக கடல் புதுமேல் பொருந்த மனதொரும்புக்கு கொண்டு தாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொண்டு வந்தார். நம பார்வதி பதே அகர மகாதேவா. தேவர்களெல்லாம் தேடி அழைகின்ற அந்த பாத மலர்கள் சுடுகிற வெயில்ல கடும் பகல் பொருள் சுடுகிற வெயில்ல அந்த புதுமேல் பொருந்த வீடுதோடு இறங்குது இந்த பாத மலர். அதை பார்க்கிறது பிரம்மேஸ்வருக்கு அந்த பாத மலர்கள் இன்று நோகுமாறு கடும் பகல் பொழுது கண்டவர்கள் மனமுருக கடும் பகல் போது இடும் பணிக்கு அந்த பிச்சைக்காக புண்டரிக கடல் புவிமேல் பொருந்த. புண்டரிகமா தாமரை, தாமரை போன்ற பாதமலர்கள் அந்த பூமி மேல பொருந்த மனைதோறும் புக்கு கொண்டு தாம் விரும்பி ஆட்கொண்டவர். விரும்பி தனியா அவர் ஆட்கொண்டார் சுவாமிகள். சுந்தரம் சாமியில திருமண வீட்டை போய் வேணுமே அவர் ஆட்கொண்டார். அதை விரும்பி தாம் ஆட்கொண்டவர். நாம் காதலால் அணைவோம் பூலோகத்து சிலர் போய் தடுத்தால் கூட அவர் கேட்கிறார். அங்க வச்சு நம்ம தடுத்தால் கூட சுவாமி கையில சொன்னார். அப்படியே விரும்பி தாம் ஆட்கொண்ட அந்த சுந்தர பெருமான் முன்னால கொண்டு வந்தார். இறந்து தாம் கொண்டு வந்த இன்ன அடிசிலும் கரியும் இறந்து தான் கொண்டு வந்த பிச்சை தான் கொண்டு வந்த இன்ன அடிசில் அருமையான திரு அமுது. அதுக்கு பிறகு தொடுகிறவன தொடுகை கரியும் சாப்பிட சாப்பிட அதில் அருமையான தொடுகை. ஆரந்தை தரும் பசி தீர அருந்துவீர். ரொம்ப களைப்பா இருக்கு, பசி ரொம்ப நேரம் ரொம்ப துயரமா இருக்கும்.
ஆரண்டை தரும் பசி தீர அருந்திவி என அடிப்ப பெருந்தகையார் மறையபதம் பேரருளின் திறன்பேணி நிறந்த பெரும் காதலினால் நேர் தொழுது வழங்கினார். இப்படி ஒரு பிராமணரா நம்ம மேல இறக்கப்பட்டு முன்பின் தெரியாத நம்ம மேல இறக்க சிந்தனையோடு விதியோடும் சென்று நிச்சயத்துக்கும் நம்ம கொடுக்கிறாரு என்று அவர் கொடுத்தது சந்தோஷமா மாட்டார். நான் என்ன செய்தாரு பக்கத்தில் வச்சிடறேன். யாரு முன்பின் தெரியாத கொடுத்து சாப்பிடணும் அவர் அப்படி அமைச்சர் வாங்கிய அத்திரு அமுது வன் தொண்டர் மருங்கு அணைந்த ஓங்குதவ தொண்டருடன் உண்டு அருளி சுவாமி மதுரன் அருந்தல தொண்டர்கள் வந்துட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரும் இருக்காங்க என்று எடுக்க எடுக்க திருவோட்டு வாங்கி அந்த அமுதம் கை வாங்கிய திரு அமுது வன் தொண்டர் மருங்கு அணைந்த ஓங்குதவ தொண்டருடன் உண்டருடி உகந்திருப்ப ஆங்கு அருகி நின்றார் போல் அந்த பிச்சை எடுத்த பிராமண பக்தி நினைக்காரு. கொஞ்ச நேரத்துல அவருக்கான் ஆங்கு அருகி நின்றார் போல் அவர் தம்மை அறியாமே நீங்கினார். எப்போ டிசப்பியர்டு எப்ப போறாரு தெரியல. எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க அவரை காணுமே. யாருக்கு தெரியுமா? எப்பொருளும் நீங்காத நிலைமையினார் எந்த உயிரை விட்டு நீங்காத பரமேஸ்வரன் இப்பொழுது அந்த இடத்துல மறைந்து அருளினார். அமைப்பு எப்பொழுதும் எவரையும் விட்டு நீங்க மாட்டார். ஆகவேதான் நம்முடைய திருமணத்துல திருமணம் அந்த உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளமிட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளனா உயிர் உயிரை விட்டு ஒரு ஸ்டெப் கூட விளங்க மாட்டார். ஓரடி ஒரு ஸ்டெப் உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளத்து ஒருவனை உள்ளூர் ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே உள்ளம் அவனை உருவறியாது. கூடவே அவர் இருக்காரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. திருமண போய் சொன்னார். ஆகவே யாரை விட்டு நீங்காத பரமேஸ்வரன் அப்பொழுது மறைந்து அருளினார். ஆகா பரமேஸ்வரன் இருக்கிறார். திருநாவூராடி சிவயோகியார் நீங்க வருணாம மறையவனார் இறையவனார் என மதித்தே பெருநாத சிலம்பணி சேவடி வருந்த பெரும் பகற்கண் ஒரு நாடி எழுந்து அருளிற்று என்பொருட்டால் என என்பொருட்டாம் என உருகி பரமேஸ்வரன் உலகிற்கெல்லாம் தலைவனாகி பிரபு என்பொருட்டு இந்த பகல் பொழுதுல வெயில் அடிக்கிற கிளையில பாதங்கள் நோக அப்படியே உருகிற முதுவாய் ஓரி என்று எடுத்து முதல்வனா தம் பெருங்கண்ணை அதுவாம் இது என்று அதிசயம் வந்திய கண்ணீர் மல்கி கண்ணீர் மழை அருவி புதுவார் புனலின் மயிர் புழகம் புதைய பதிகம் போட்டி செய்து மதுவார் இடழி முடியார் பாடி மகிழ்ந்து வணங்கினார். ஹரரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. கச்சூர் ஆலக்கோயில் பெருமானை முதுவார் ஓரி என்று தொடங்குங்க தேவார பதிகம் மாலை பாடி அப்படியே உருகி உருகி ஆடுகிற இந்த கடுமையில அடியின் பொருட்டு பிச்சை எடுத்து வந்த பரமேஸ்வரா உன்னுடைய கருணை திறத்துக்கு ஈடு இணையுண்டோ? முதுவாய் ஓரி கதற முதுகாட்டி எரி கொண்டு ஆடல் முயல்வான் மதுவார் கொன்றை புதுவி சூடு மலையான் மகள் தன் மணவாள கதுவாய் தலையில் பலி நீ கொள்ள கண்டார் அடியார் கவலாரோ கவலாரே அதுவே யாமான் இதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அந்த பெருமான வீதியில பிச்சை எடுக்கிற பார்த்தா அதிகாரிகளா இப்படி உருவாங்க. அடுத்த பாட்டு
கச்சேர் அறவு ஒன்று அறையில் அசைத்து கடலும் சிலம்பும் கணிக்க பறிக்கு என்று உச்சம் போதால் மிட்நூன் உச்சம் போதால் அவர் எடுத்த பிச்சை எடுத்த நேரம் வாங்கிறார். மணி 12 மணி மஞ்சள். உச்சம் போதால் ஊரூர் திரிய கண்டால் அடியார் உருகாதே அறியோம் எங்கள் பெருமான் ஏழு பிறப்பும் என்னை ஆழ்வாய் அச்சமில்லா கச்சூர் வடவார் ஆலக்கோயில் அம்மானே. இவ்வாறு அற்புதமான அதிகம்பாடி சுவாமிகள் அங்கிருந்து அருகே இருக்கிற பல அருமையான சிவாலயங்களை தரிசனம் செய்து கொண்டு நேரே மற்றொரு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக திகழ்கிற காஞ்சி மாநகர் வந்து சேர்கிறார். முதல்ல காஞ்சிபுரம், சில 2வது வரப்புறம், அப்பதான் கண் ஆரந்தாம். இப்பொழுது முதல் முறையாக திரு ஏகாம்பரநாதர் வீட்டிருக்கிற கட்சி மாநகர் வந்து அடைகிறார். அவ்வாறு அந்தி சொற்கிற பெருகொடியார் அமரன் காஞ்சி மருங்கணிந்தார். காஞ்சிபுரத்துல வருகிற செய்தி கேட்டவுடனே அந்த ஊர் அடியார் மக்களெல்லாம் அன்றைக்கு வெண்ணெய்நல்லூர்ல திருமண பந்தல்ல பரமேஸ்வரன் ஆட்கொண்ட சுந்தர பெருமான் இங்கே வருகிறார். பித்தா பிழை சூடி என பெரிதாம் திருப்பதிகம் பாடிய உத்தமர் வருகிறார் என்று அவ்வளவு பேரும் அலங்காரம்லாம் செய்து சாமி வரவேற்கிறார். காஞ்சிவானூரில் அழியும் அயனும் தொடர்பறிய வென்றி மலவில் விளை உயர்த்தார் வேத மகவராய் வந்து நின்று சபை முன் வழக்கு குறைத்து நேரே தொடர்ந்து ஆட்கொண்டவர்தாம் இன்று இங்கே இதை பெற்றோர் என்று எயில் சூழ் காஞ்சி நகர் வாழ்வார். மல்கு மகிழ்ச்சி மிக பெருக மருகு தோறும் மணி தோரணம் நாட்டி அல்கு தீபம் நிறை குடங்கள் அதிலும் தூபம் கொடி எடுத்து செல்வ மணிகள் அலங்கரித்து தெற்றி ஆடல் முழவு அதிர பல்கு தொண்டர் உடன் கூடி பதியின் புறம்போர் எதிர்கொண்டார். அவ்வாறு சுவாமிகளை வரவேற்கிறார். அங்கு அந்த பிரபு முதல்ல எந்த சேத்திரத்துக்கு பலர்ப்பாங்க. ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் வணங்க எதிர் வணங்கி நீண்ட மதில் கோபுரம் கடந்து நிறை மாளிகை வீதியில் போன்று உண்ட காதல் வாழ்த்தினுடன் புனை மங்கள தூரியம் ஒழிப்ப ஈண்டு தொண்டர் பெருகு திரு ஏகாம்பரம் சென்று எழுதினார். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஆம்பரம் என மாமரம், திரு ஏகாம்பரம் ஒரு தனி மாமரம், ஒப்பற்ற தனி மாமரம். நடிகர் இருக்கிறார் ஏகம்பர பெருமான். ஏகம்பரநாத பெருமானை அங்கே தரிசித்து போறார். காஞ்சிமாநகரத்தின் இறுதிய ஸ்தானம் ஏகம்பரநாதர். சென்ற வாரம் சங்கரபூர்ல கோவை மாசத்தின் சோமவார நிகழ்ச்சியில தழுவ குழைந்த படலத்துல அன்னை உமாதேவியார் சுவாமியை தவம் பண்றதுக்காக ஏகாம்பரமாகிய அந்த கோயிலுக்கு நெருங்குகிறார்கள் என்று மாத சஞ்ஞான சுவாமி பேசுகிறார். வருகிற எத்தனையோ சிவாலயங்கள் வழிபாடு செய்கிறார்கள். அப்படியே ஏகம்பரநாத பெருமான் சன்னதிக்கு வரும்போது தென் பகுதியில விஷ்ணு வழிபட்ட சிவாலயம் இருக்கு, விண்டுகீஸ்வரம். அதன் பெருமையெல்லாம் மாத சஞ்ஞான சுவாமி. அது பகுதியில் பார்த்தா அகசிய மகிழ்ச்சி வழிபட்ட சிவன். அதன் பின்னர் ஏகம்பரநாத பெருமானை கண்ணார கண்டு மகிழ்கிறார் தாய். அந்த ஏகம்பரநாத பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல 100 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தர பெருமான் அங்கே செல்கிறார். அந்த பெருமானுடைய திருமணி பார்க்கிறார். கண்களை கண்ணீர். ஏனென்றால் அது சுயம் பிருத்திவி மணலால் ஆஜீஸ்வரிங்க. அன்னை காமாட்சி அம்பிகை மணலால் சுவாமி படைத்தார். அந்த அம்பாநதியில வெள்ளம் வரும்போது நடுக்கத்தினால அப்பெருமானை கட்டி அணைச்சாங்க. அம்மை தழுவ சுவாமி குழைந்து கொடுத்தார். அந்த செய்தி பார்க்கிறார். கண்களுக்கு நீர். ஆடி நெடுமாலயன் முதலாம் அமர நெருங்கு கோபுரம் முன்பூடி ஒரு மண்ணை மண்மி செய்மேனி பொருந்த வணங்கி பொருந்து அருளி சூடு மணி மாளிகை பலவும் தொழுது வணங்கி பலம் கொண்டு வாடி மணி பொற்கோயினுள் வந்தார். அணுக்கவன் தொண்டர் கைகள் கூப்பி முன்னணைவார்
கம்பையாறு பெருகி வர, இந்த செய்தி நினைச்சு பார்க்கிற, கம்பையாறு பெருகி வர ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆற தழுவி கொண்டிருந்த மயூராவும் கருநெடுங்கண் மலையாள் என்றும் வழிபாடு என்று வழிபடுக்கும் செய்ய கமல செவடிக்கு திருந்து காதலுடன் விழுந்தாரு. அன்னைக்கு அம்மா வழிபட்ட சுவாமி அப்படியே தன் அன்பெல்லாம் பொழுது சுவாமிய அஞ்சி தழுவி கொள்கிறார். எனவே அஞ்சி என்ற வார்த்தை வார்த்தை அற்புதமா அந்த ஆனந்தால் உணர்ந்து பல இடங்கள்ல வெள்ளமானதான் சுவாமி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அதான் அம்மா பயப்பட்டு போய் சாமி அது அஞ்சிங்கிற உடனே அந்த பெருமான் சன்னதியில அப்படியே விம்மி அழுகிறார். வீழ்ந்து போட்டி பரவசமால் விம்மி எழுந்து மெய்யன்பார் வாழ்ந்த சிந்தையுடன் பாடி மாறா விரிப்பில் புறம் போந்து சூழ்ந்த தொண்டருடன் மறுநாள் தொல்லை கட்சி நகர் தாழ்ந்த சடையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குவார். அங்கே பிரம்மாவட்டி நட்ட சிவாலயம் அவற்றையெல்லாம் சாமி தரிசிக்கிறார். ஒன்றரை 1000 விசுவாசம் காஞ்சிமாநகர். அந்த அற்புதமான காஞ்சிமாநகர் சுவாமி சென்ற முக்கியமான திருக்கோயில். சீரார் காஞ்சி மண்ணு திரு காமக்கோட்டம் சென்றிரஞ்சி, காமக்கோட்டம் அம்பிகை விட்டது காமாட்சி கோயில். சீரார் காஞ்சி மன்னோ திரு காமக்கோட்டம் சென்றிரஞ்சி நீரார் சடையார் அமர்ந்து அருளும் நீடு திரு மேற்றடி மேவி மேற்றடி ஆறா அன்பில் பணிந்தேத்தி அளவில் நுந்தாவும் சுடராம் பாரார் பெருமை திருப்பதியம்பாடி மகிழ்ந்து பரவினார். திரு கட்சி மேற்றடி மேற்கு திசை நோக்கி கோயில். மேற்கு திசை தடினா கோயில், மேற்றடி மேற்கு பார்க்க கோயில், கட்சி என்பது காஞ்சி. காஞ்சி மாநகரில் மேற்கு பார்க்க தாளமான சிவாலயத்தில் பெருமான சன்னதியில சுடரே நினைவே நினைந்திருந்தே வந்தாய் போயறிதாய் மனமே புகுந்து நின்ற சிந்தா எந்தான் திருமேற்றழி உரையும் பகிர்ந்தாய் உன்னையெல்லாம் இனி ஏற்ற மாட்டேனே. இந்த கட்சி மேற்றடியில நம்முடைய பெருமான் ஒரு அற்புத பதிவு கற்கண்டு பதியத்தை அளிச்சார். அதுக்கப்புறம் பக்கத்துல அடுத்த கோயில் காமக்கோட்டா காமாட்சி கோயில், அதோட கட்சி மேற்றடி. இனி அங்கு தேவார பாடல் இன்னொரு சனம் திரு ஓணகாந்தன் தடி. ஓணன் காந்தன் என்ற 2 அசுரர்கள் சாமி வழிபட்டு வரப்பட்டேன். ஓணன் காந்தன் ஓணகாந்தன் தடிமேவும் ஒருவர் தன்மை உரிமையுடன் பேணி அமைந்த தோழமையால் பெரும் அடிமை திறம் பேசி காணமோடு பொன் வேண்டி நெய்யும் பாலும் கலை விளங்கும் யானர் பதிகம் எடுத்து ஏத்தி எண்ணில் நிதி பெற்று இனிதிருந்தார். இந்த அற்புதமான ஓணநாதன் தடியில வந்து பாடுறாரு சுவாமி. பாடும்போது பரமேஸ்வரா கையில வைட்டமின் பாயில பாக்குற பொருள் விளைகிற அந்த மாதிரி ஒரு பாடுற அந்த பதியத்தை பாடினோன்னு பாடி பிடிச்சோன்னா பொன்னையும் குருடன் சுவாமி நிறைய அவர் முன்னால கூச்சத அந்த அற்புதமான பதியம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றான் கையில் ஒன்றும் காணவில்லை. காணாம துட்டு கையில் ஒன்றும் காணவில்லை. நெய்யும் பாலாட்டு அப்படி பண்ணிருக்க எனக்கு உண்மை கிடைக்க மாட்டேங்குது. உண்மையோட கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உயினார் ஐயர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆள் குளிப்பட்டு அழுந்துவே எனக்கு உயிமாறு ஒன்று அருள் செய்வீர் ஓணகாந்தன் தருகிறே என்று அருமையா பாடுறார். இந்த இதுலயே இன்னொரு இடத்துல இந்த அற்புதமான பதிகத்துல நம்முடைய திரு கட்சிமேற்றடி அடுத்து ஓணகாந்தன் தருகின்ற அந்த சேத்திரத்துல சுந்தரர் பாடுகிற ஒரு அழகான ஒரு பாடல். ரொம்ப மிண்டாசு செஞ்சு நம்ம எல்லாம் மகிழ வைக்கின்ற ஒரு அற்புதமான பாடல். திங்கள் தங்கு
வீசும் கங்கையாளே வாய் திறவாள் கணபதியே வயிறுதாரி அங்கே வேறோன் குமரன் பிள்ளை தேவியார் கொற்றட்டி ஆடார் உங்களுக்கு ஆட்சி செய்ய மாட்டோம் ஓனகாந்தன் தடியூரே தடியூரே. ரொம்ப அருமையான படத்தவர் பார்க்கிறாரு. கொடுக்கப்படாது கொடுக்கப்படாது மேல ஒரு அம்மா இருக்கு என்ன அப்ஸ்டேர்ஸ்ல ஜடாபாரத்துக்கு மேல கங்கா நினைக்கிறான். அவன் கொடுப்பா நினைக்கிறான். திங்கள் தங்கு சடைமேல் சடைக்கன் மேலோர் திரைகள் வந்து பொருள வீசும் கங்கையாளே வாழ்கிறவார். அக்கால நான் வந்து பாடுறேன் பரமேஸ்வரன் இந்த அடியார் இருக்கிறாரு ஏதாவது கொடுத்து அனுப்புன்னு சிபாரிசு பண்றாரா? வாயை பத்தி பார்க்க கங்கையாளே வாழ்கிறவார். சரி அவதான் போட்டோம். பக்கத்துல பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. அவராது எனக்கு சிபாரிசு பண்ணாரா? கணபதியே வயிறுதாரி. அவரோ வயிறு பெருசு. அதை பார்த்துட்டு அவரோட உட்கார்ந்துருக்காரு. வந்திருக்காரு யாருக்காவது போய் சாப்பாடு சொல்லலாம்ல. கணபதியே வயிறுதாரி. இந்த பக்கத்துல முருகப்பெருமான் அவரு விளையாடிட்டு இருக்காரு. விளையாடிட்டு ஆக அங்கே வேலோன் குமரன் பிள்ளை கையில வேற இருக்காரு. ஓடிட்டு ஆடிட்டுட்டாங்க. அந்த சுந்தரவர்மன் ஏதாவது கொடுங்கப்பா அப்பா சொல்லலாம்ல. அப்பா வாயை திறக்க மாட்டேங்க. பிள்ளையார் வயிறு திறக்கிட்டு கிடக்காரு. முருகனா விளையாடிட்டு இருக்கிறாரு. உமாதேவியார் படுத்திருக்கிற அவ எப்படி தேவியார் கொற்றட்டி ஆடார். அந்த அம்மா இருக்காங்களா கூலி சரியா கொடுக்க மாட்டாங்க. அந்த அம்மா அப்படி விட்டாங்க. இவங்களுக்கு போய் நான் ஆட்பட்டனையா ரொம்ப பெரிய சாய் இவர்கள் கும்பிட்டன. உங்களுக்கு ஆள் செய்ய மாட்டோம். இனிமே உங்க பக்கத்தில் வரக்கூடாது. உனக்காந்தன் தடியுடீரே இந்த விநாயக பெருமானின் முருக பெருமான் எப்படி பாட்டு வர. அதனால விநாயக வணக்கம்லாம் பிற்காலத்துல வந்ததுன்னு இந்த பாய் பேர் சொல்றேன். பிறந்தது எப்படியோன்னு ஒரு பேர் பூசம் பிறந்தது எப்படியும். அந்த புத்தகத்துல தமிழ்நாட்டில் விநாயக வணக்கம் கிடையாது. 7ஆம் நூற்றாண்டுல செங்காட்டூரில் அவதாரம் செய்த பரஞ்சோதியார் சிறுத்துண நாயனார் சேனாதிபதியா போய் பாதாபியில போய் சண்டை போட்டு 2ஆம் சாளுக்கியம் என்ற பிறகு பாதாபின்னு ஒரு வரலாற்று முக்கியமான சண்டை. அந்த வாதாபி சண்டையில வெற்றி பெற்றார் பரஞ்சோதியார் சேனாதிபதி. அப்பொழுது அங்கிருந்து பல பொருள்களை கொண்டு வந்தார். அதுல ஒரு பொருள் தான் வாதாபி கணபதி. திருச்செங்காட்டூர்ல ஸ்தாபிச்சார். முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு அப்பதான் பிள்ளையார் கொடுத்தாங்க. கல்லாடங்கிற கடைசி காலத்தின் முன்பு விநாயகர் பெற்று வைக்கிறவர் பிடியதன் உருவமை என்று தேவாரத்துல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னால நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுற கடி கணபதி வர சிறுத்தொழிலானார் போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு முன்னதாகவே திருஞானசம் சமந்த செய்தி பாடுறாரு. சொன்னா விநாயகர் வணக்கம் பிற்காலத்துல வந்து சொல்லி எவ்வளவு முட்டாத்தனமா பேசலாம் பார்க்கிறார். இது நமக்கு உண்மை தெரியாம பேசிட்டு. அதனால இந்த மாதிரி அழகான நமக்கு தேவாரங்கள் விநாயக வணக்கத்தை எடுத்து சொல்வது தவிர விநாயகர் வணங்காத முருகன் வணங்காத அப்படி ஒரு கூட்டம் மெட்ராஸ்லயே விநாயகரை வணங்காத முருகன் வணங்காத சாமி வந்து அம்பாவை வணங்காத இப்படி ஒரு திருட்டு. அதனால அதை படிச்சுப்பாங்க. ஆகவே இவ்வாறு சுந்தர பெருமான் திரு ஓனகாந்தன் தடி என்ற அற்புத கஷேத்திரத்துல திருப்பதியை பாடினார். நிறைய அவருக்கு பொன்னும் காசும் சுவாமி கொடுத்தார்.